ரோலக்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்போம். எவன் கையிலையும் சரக்கு இல்லாமல் விடுதலை 2 பத்தி நமக்கு சில அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சூரி விஜய் சேதுபதி நடிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல இளையராஜா இசையில வெளிவந்த படம் தான் விடுதலை. அந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னா சொல்லி ஆகணும். விடுதலை பார்ட் 1 எடுக்கும் பொழுது விடுதலை பார்ட் 2 வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்னா போயிட்டு இருந்துச்சு. 80% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க விடுதலை பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா வந்து விடுதலை பார்ட் 1 எடுத்து முடிச்சோன்னே வந்து அது பயங்கரமான ஹிட் கொடுத்தோன்னே வந்து விடுதலை பார்ட் 2 ஏற்கனவே எடுத்து ஷூட்டிங்னா வந்து டெலிட் பண்ணிட்டு சில புது சீன்கள்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது வெற்றிமாறன் வந்து பழசை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயத்தை வந்து உள்ள அடக்கியிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. விடுதலை பார்ட் 2 ஷூட்டிங் வந்து இப்போ தென்காசியில் போயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக சூரி கொடுத்த இந்த இன்டர்வியூல இருந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து விடுதலை 2 வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப பெட்டராகவும் ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் டைரக்ஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு யூனிக் டைரக்ஷன் சொல்லலாம். எல்லாருமே பிடிக்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சிருப்பாரு. அவர் எடுத்த படம் இதுவரையும் வந்து எதுவுமே நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எல்லா படமே வந்து சூப்பராகவே போயிருக்கு. இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வந்து ஒரு காமெடினா எப்படி ஹீரோவாக காட்டலான்னு சொல்லி காட்டினவர் தான் வந்து நம்ம வெற்றிமாறன். உண்மையை சொல்ல போனால் அந்த விடுதலை வந்து நான் வந்து காமெடி மாதிரி நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோக்கான பொருத்தங்கள் அப்படியே வந்து சூரிக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து வெற்றிமாறன் வந்து மாற்றி வச்சிருந்தாருன்னு சொல்லி ஆகணும். நான் விசாரிச்ச வரையும் வெற்றிமாறன் பத்தி சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாச்சும் சீன் போயிட்டு இருக்குன்னா வந்து சில நேரத்தில் அமைதியாவே இருப்பாராம். அவர் பிடிக்காத சீன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வந்து ஓவரா கத்த ஆரம்பிச்சிருவாராம். அந்த வகையில விஜய் சேதுபதியே வந்து அவர்கிட்ட வந்து திட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் நான் வந்து இருந்துச்சு. பட் விஜய் சேதுபதியார் வந்து பெருமையாக தான் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்பாட்ல எல்லா விஷயத்தையும் வந்து கழுகு மாதிரி நோட் பண்றது வந்து நம்ம வெற்றிமாறனுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா வந்து ஹீரோக்கு தான் பெரிய மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். இப்போனா வந்து டேரக்டருக்குன்னு வந்து மார்க்கெட் வந்துருச்சு. அது எப்படின்னா வந்து இந்த வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், சன்கர் இவங்கள மாதிரி ஆளுக்குலாம் வந்து இந்த டைரக்ஷன் சொல்லுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ ஹீரோ கையில எந்த படமே கிடையாது, டைரக்டர் கையில தான் படமே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எந்த ஹீரோனே தெரியாம ஒரு ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் என்ட்ரு ஆகிறனால ஒரு படம் ஓடுதுன்னா வந்து அதிகமான பேர் போய் லைக் பண்ண மாட்டாங்க. இதே வந்து பழைய ஹீரோவா இருந்தாலும் சரி, புது ஹீரோவும் சரி, இப்போ வரவங்களை வந்து ஏதாச்சும் பழைய டேரக்டர், ஃபேமஸான டேரக்டர் வச்சு எடுக்கிறாருன்னா வந்து அதுக்கு வேல்யூ வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு வகையில் வெற்றிமாறன் வந்து பெரிய மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுக்கான்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.